ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 11வது நாள். திருவெம்பாவை பாசுரத்தில் 11வது படிக்க இருக்கிறோம். மாணிக்க வாசகர் திருவெம்பாவை முதல் 10 பாடல்களில் சிவபெருமானின் பெருமை சொல்லி அவரை போற்றி துதிக்க வேண்டுமென வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புவதாக பாடுகிறார். இன்றைய 11வது பாடலில் பக்தி செய்யவும் ஆத்மாக்களை இறைவன் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதையும், இறைவா எங்களை ஏற்றுக்கொள் என சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வது போலவும் அமைத்திருக்கிறார். ஒளி என்பது வெளிச்சம் என்பது மட்டுமல்ல, அது ஒரு விழிப்பு நிலைக்கு உருவகம். இருள் உறங்க வைக்கும் என்றால் ஒளி விழிக்க வைக்கும். புற விழிப்பு மட்டுமன்றி அக விழிப்பையும் ஒளி செய்ய வைக்கும் என்பதாலேயே விளக்கேற்றி இறைவனை வழிபடுகிறோம். ஆலயத்தில் விளக்கேற்றி முக்தியடைந்த அடியார் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? பதிகம் பாடிய பின்னே அவர் வரலாற்றை பார்க்கலாம். பதிகம்: மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், ஆரல் போல் செய்ய வெந்நீர் ஆடி செல்வா, சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். ஐயா ஈசனே, நீங்கள் எங்கள் நேசத்துக்குரிய தேவதேவன். அடியார்கள் கூடி வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் கொண்ட தடாகத்தில் சப்தமிழக் குதித்து நீரை குடைந்து நீந்தி, அந்த நீர் சப்தம் மறையும் விதமாக உன் கழல்களை எண்ணி பாடினோம். தொடர்ந்து இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்பதை எண்ணி, ஈசனே நீங்கள் அறிவீர்கள் அல்லவா, சிவந்த தழலான எம் ஈசனே, வெந்நீர் அணிந்த விமலனே, செல்வமே, சிவபெருமானே, குறுகிய இடையும் மையிட்ட விரிந்த விழிகளை கொண்ட உமையம்மையின் தலைவா, பெருமானே, ஐயனே, நீ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் விளையாட்டில் அவை எந்த விதமான இன்பங்களை அடையுமோ அப்படி அத்தனை விதமான இன்பங்களை இந்த நோன்பிலேயே நாங்கள் அடைந்து விட்டோம். உள்ளம் கசிந்துருகும் இந்த பேரின்ப நிலை என்றும் எங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்வாய். அருளுவதில் எங்களை ஏய்த்து விடாமல் எப்போதும் எம்மை காத்துவா இறைவா. இதற்கு உன்னை எப்பொழுதும் நாங்கள் துதித்திருப்போம். எனவே நம் ஈசனை பாட விரைந்து எழுந்து வா என் பாவையே. விழித்து கொண்டே இருக்கும் ஆன்மாதான் இறைவனை உணர முடிகிறது அல்லவா. அந்த இந்திரியங்கள் கட்டுப்பாட்டோடு இயங்க மனமும் கட்டுப்படும். கட்டுப்பாடான மனதால் ஒருமித்து இறைவனை தியானிக்கவும் முடியும். மனம் தியானிக்கும் நிலையிலேயே உடலில் யோக சக்திகள் மேலெழும்பி ஆதார சக்கரங்களை தூண்டிவிட ஆன்மா லயித்து இறைநிலையில் இன்ப நிலையை எட்டும். இதுவே பக்தி. இதுவே நிறைந்த ஆன்மீக நிலை. உடல் உறக்கம் மட்டுமன்றி உள்ள உறக்கமும் விழித்து ஆன்ம விசாரணையை தொடங்குவதே உண்மையான பக்தி. கோயிலுக்கு செல்வதும் வழிபாடு செய்வதும் மட்டுமல்ல பக்தி. சரணாகதி அடைவதும் தன்னைத்தானே உள்முக பயணமாக சென்று அறிந்து கொள்வதுமே பக்தி. விழித்திருந்தால் சரணாகதி கிடைக்கும். சரணாகதி உள்ளிருப்பதை அறிய வைக்கும். அதை அறிந்து கொண்டால் ஈசனையே அறிந்து கொள்ளலாம். அப்படி உள்ளுக்குள் புகுந்து உள்ளுரையும் ஈசனை கண்டறிந்து பேறு பெற்றவர் நமிநந்தி அடிகள். அதனால்தான் அவர் தொண்டருக்குள் ஆணி என்று போற்றப்படுகிறார். சோழ நாட்டு ஏம பேரூரில் மறைவர் குலத்தில் பிறந்த இந்த நாயன்மார் திருவாரூரில் பல திருத்தொண்டுகள் புரிந்து சிவனடி சேர்ந்தவர். திருவாரூரில் விளக்கேற்றும் திருத்தொண்டை செய்து வந்தபோது புற சமயத்தார் கூடி இவரை கேலி செய்தார்களாம். உள்ளொளி இருக்க உன் ஈசனுக்கு புறவொளியும் வேண்டுமோ என்று ஏகடையம் பேசிய நபர்களுக்கு ஈசனையே துணை என்று கொண்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் இருந்து நீரெடுத்து ஆலயம் எங்கும் தீபம் ஏற்றி காண்பித்தாராம். அது மட்டுமா, ஆரூர் மக்கள் எல்லோரையுமே சிவஸ்வரூபமாக கண்டு தரிசனம் செய்த பெருமையும் கொண்டவர் நமிநந்தி அடிகள். திருநீற்றின் மகிமை உணர்ந்து அதையே மந்திரமாக மருந்தாக கொண்டு
பல அற்புதங்களையும் செய்தவர் இவர். இத்தனை பெருமைகளுக்கும் இவர் காரணமாக சொன்னது என்ன தெரியுமா? விழித்திருந்த மனதால் ஈசனை கண்டுகொண்டேன் என்பதுதான். குளத்தின் அழகை வர்ணித்து நீராடுவதாக இந்த பாடலை மாணிக்கவாசகர் துவங்கியிருந்தாலும் இதில் இவர் நீராடுவதாக குறிப்பிடுவது உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் மாயையில் மூழ்கி மும்மலங்கள் என சொல்லப்படும் சேற்றினையும் அழுக்குகளையும் உடலில் இருப்பதையும் அவற்றில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் பக்தி என்னும் குளத்தில் அனைவரும் குளிக்க வேண்டும். அப்படி குளித்து நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டால் இறைவன் அருளை பெற முடியும். அப்போதுதான் இறைவன் நம்முடைய பக்தியை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மாவை ஆட்கொண்டு முக்தி என்னும் பெரும் பேற்றை நமக்கு அருள்வார் என குறிப்பிடுகிறார். இறைவனின் அருளை பெற வேண்டுமென்றால் முதலில் உலக இன்பங்களாகிய மாயையில் இருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்பதை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் குறிப்பாக வலியுறுத்துகிறார். குடைந்து குடைந்து நீராடுதல் என்பது உள்ளத்தில் உற்சாகமாக ஈசனை தேடி தேடி கழிப்பது தானே. என்ன நண்பர்களே, இந்த அருமையான பாடலுடன் இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த நாளில் மேலும் ஒரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.